வணக்கம். என்னுடைய இன்றைய பதிவு எதை பற்றி அப்படிங்கும்போது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள். குடும்பம்னா என்ன? திருமண உறவு, திருமண பந்தம், இதனால் ஏற்படுகிற கணவன் மனைவி, குழந்தைகள், தாய் தந்தை, பெரியப்பா சித்தப்பா, அத்தை மாமா, அண்ணி அண்ணன், இந்த மாதிரி நிறைய உறவுகள், குடும்ப உறவுகள். இதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி குடும்பம்னு இருந்தால் பிரச்சனைன்னு இருக்கத்தாங்க செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக அதை சொல்கிற ஒரு உதாரணம். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குங்கிற பழமொழி மாறி வீட்டுக்கு வீடு சாக்கடை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிற்கிது. அப்போ பார்த்துக்குங்க, குடும்ப உறவுகள் எப்படி சீரழிக்கப்படுகிறது, என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இதை பற்றிலாம் இன்றைக்கி என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் நான் சந்திக்கும் நபர்கள், அவர்களுடைய பிரச்சனைகள், நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகள், இதெல்லாம் வச்சு ஒரு சில என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய போகிறேன். இப்போ கணவன் மனைவி ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்குவோம். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி குழந்தைகள், கணவன் சம்பாதிக்கிறான். இன்றைக்கி முக்கால்வாசி குடும்பங்களில் பெண்களும் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டங்கள். இன்றைக்கி பொருளாதாரத்தில் பெண்களும் வேலைக்கு போய் தான் ஆகணும், பெண்களும் சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருவரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, அது பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதெல்லாம் நமக்காக சொல்லி வச்ச பழமொழிகள் தான். அப்போ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் வரும். கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது சகஜம். அதை என்ன செய்யணும்னா, நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். சரி, இது சரியில்லை, இது நீ சொன்னது சரியில்லை. முக்கால்வாசி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இந்த கணவன் மனைவிக்கு இடையில எந்த கருத்து வேற்றுமையுமே இருக்காது. மனைவி கணவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவா, கணவன் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவான். இதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனால் ஏற்படும். தேர்ட் பர்சன் அப்படிங்கும்போது கணவன் மனைவி, அதுக்கு அந்தாண்ட அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாருமே தேர்ட் பர்சன் தான். அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இவங்கள பாதிக்காது. ஆனால் கணவன் மனைவி இருவராக இருந்தாங்கன்னா தேர்ட் பார்ட்டி உணர்வு நுழைஞ்சிருவான். அப்போ அவங்களுடைய கருத்துக்களுக்கு முதலிடம் கொடுத்து இவளுக்கு தேவையானவங்களாக இருந்தால் இவ கொஞ்சம் எக்ஸஸாக பேசுவாள், அவனுடைய பெற்றோர்கள் இருந்தால் அவன் கொஞ்சம் எக்ஸஸாக பேசுவான். இப்போ அது ஒரு மூன்றாவது மனிதரால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். ஒன்று. அடுத்தது இது மாமியார் மாமனார் இடையூறுகள், நாத்தனாரால் நாத்தனாருக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. நீங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க. அந்த தங்கச்சியை அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தினரை அனுசரித்து குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. அண்ணனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படிதான், அப்படி பட்டும் படாமல் இருந்துக்கணும். வரீங்களா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரீங்களா அம்மா வீட்டுக்கு அண்ணா வீட்டுக்கு, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி அண்ணி வாழ வந்திருக்கா, தம்பி ஒய்ஃப் வாழ வந்திருக்கா, அவளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும். நான் நாத்தனாருக்கெல்லாம் சொல்கிறது அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நீ 4 எட்டு தள்ளி இருந்துக்கோ. நீ இவங்க குடும்பத்தில் நீ இன்டர்ஃபியர் ஆகாத. அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து மாமியாருக்கு சொல்லு. அதாவது உன்னுடைய அம்மா இன்னொரு பெண்ணுக்கு மாமியார் இல்லையா, அந்த உறவில் நீ தலையிடாத. உன் லெவலில் நீ இருந்துக்கோ, உன் குடும்பத்தை நீ பர்ஃபெக்டாக நடத்திக்கோ. உனக்கு ஒரு சட்டம் இவளுக்கு ஒரு சட்டம் பண்ணாத. பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மாமியாரால் பிரச்சனை, மாமனாரால் பிரச்சனை, கொழுந்தனார் நாத்தனார் இவர்களால் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சால்வபிள், நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இல்லை நான் எங்கள் மூலியமாக சில வேலைகள் செய்து அதை ராசி பண்ணிக்கணும். நான் அதைத்தான் சொல்லுவேன். எந்த உறவையும் பிரிக்கவோ தண்டிக்கவோ கூடாது. அவர்கள்ட்ட பேசி உறவுகளுடைய வேல்யூ இன்றைக்கி என்னன்னு தெரியுது. அன்றைக்கி ஏன் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, அன்றைக்கி ஏன் உறவுகளெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி தனி கொடுத்தனுங்கிற விஷயத்துக்கு மாறினவங்க இன்றைக்கி திருப்பி அந்த கூட்டு குடும்பங்கிற விஷயத்துக்குள்ளே வர்றாங்க. அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. இன்றைக்கி கால சூழ்நிலையில் தனிமையில் வாழ்கிறது கஷ்டம்.
அந்த உறவுகளுடைய அவசியம் இன்னைக்கு புரியுது. அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் குடும்ப நபர்களுக்குள்ளர குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளர ஏற்படுற பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துடலாம். இல்லை ஒரு சிறிய ஒரு விஷயங்கள் மூலியமாக அதை நம்ம சரி பண்ணிடலாம். என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். வெட்டிக்கக்கூடாது, துண்டிச்சிக்கக்கூடாது உறவை. ஏன்னா ஒரு தாய்மாமன் உறவு மிக மிக அவசியம். ஒரு அது மாதிரி தாத்தா பாட்டி உறவு அவசியம். இதனால இதை சரி பண்ணிக்கலாம். பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னொரு தேர்ட் பர்சன் குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ உள்ளார நுழைஞ்சி குடும்பத்தை ரெண்டாக்கிடுறாங்க. இப்போ ஒரு வேலைக்கு போகிற பெண் இருக்கா, அந்த வேலைக்கு போகிற பெண்ணுக்கு வெளியில் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணணும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு திருமணமான ஆண் அவன் வெளியில் வேலைக்கு போகும்போதும், அன்றைக்கி அந்த காலத்துலலாம் காலங்காலமாக ஆண்கள் வேலைக்கு போயிட்டு தான் வராங்க, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ அந்த அளவுக்கு மோசமாக வெளியில் வந்து ஒரு திருமணமான ஆகிய ஆணாக இருந்தாலும் சரி, அவருக்கு பெண்களால் இடையூறுகள், அது மாதிரி திருமணமாகிய பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியாண்களால் இடையூறுகள், இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளர வரும்போது அந்த குடும்ப உறவு சிதைஞ்சு போகுது, பிளவுபட்டு போகுது. அப்போது இந்த பெண்ணானவள் திகைத்து நிற்கிறாள். நான் என்ன செய்வேன், என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டா, இன்னொரு பொம்பளை கூட போயிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு திகைச்சு போய் நிற்கிறான். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான். எப்படி என் 2 குழந்தைங்களை விட்டுட்டு அவள் இன்னொருத்தனோட போயிட்டாலே, இல்லை இன்னொருத்தனோட பழகிறாளே, அந்த உறவை எப்படி துண்டிப்பது, இது வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாச்சே, இந்த மாதிரி விட்டுட்டே போயிடுறாங்க. லேடிஸ் வந்து சில லேடிஸ் இல்லை காரணங்கள் இருக்குது, அவங்களுடைய காரணங்களை நியாயப்படுத்தி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஏன் இந்த திருமண உறவுன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சாங்க? நம்மளுடைய சமுதாய அமைப்பு அப்படி இருக்குது இல்லையா? அப்போ அதற்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழணும். அப்போ தான் வந்து சிறப்பாக வாழ முடியும். சிறப்பாக வாழணுன்னாலும் சிரிக்காமல் வாழலாம். அதுதான் நான் சொல்வேன். அப்போ வந்து இந்த 3வது மனிதரின் இடையூறால் அந்த குடும்பம் பிளவுபடுகிறது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நண்பர்கள்ங்கிற போர்வையில் அந்த ஒரு குடும்பத்தை சிதைக்கிறது. நண்பனாக உள்ள நுழைஞ்சி அந்த பெண்ணினுடைய மனதை கலைக்கிறது ஒரு விஷயம். நண்பனாக கூட இருந்துக்கிட்டே அவனை குடிக்க வச்சு அவனை குடும்பத்திலேருந்து பிரிக்கிறது. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லுவேங்க, குடி. 2வது பிரச்சனை குடும்பத்தில் என்னென்னா குடி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது. கவர்மெண்ட்டே அதை அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு எந்த அளவுக்கு மதுவினுடைய கோரப்பிடிகள் சிக்கி இருக்குது அப்படிங்கிறது நிறைய நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பல குடும்பங்கள் கெட்டு சீரழிஞ்சு நிற்கிறதுக்கு காரணம் இந்த மது, குடி பிரச்சனை. இந்த குடியினால் ஏற்படுற பிரச்சனைகளும் துயரங்களும் சொல்ல முடியாத அளவு துயரங்கள். அதாவது ஒரு ஏன் இந்த எதுக்கு இருக்கணும் அந்த குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணானவள் நொந்து நூலாகி போகிற அளவுக்கு அந்த ஒரு ஆணினுடைய குடியால் ப்ராப்ளம்ஸ் குடும்பத்தில். இந்த குழந்தைகளுடைய சந்தோஷம் பாதிக்கப்படுது, மனநிலை பாதிக்கப்படுது, பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்படுது, மரியாதை போயிடுது, மானம் போயிடுது, எல்லாம் போயிடுது. ஆனாலும் அவன் குடிய விட மாட்டான். நான் இந்த குடிக்கிறவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உலகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள சந்தோஷமாக உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷங்களையும் இந்த கையில் வச்சுக்கோ, குடியை இந்த கையில் வச்சுக்கோ, 2 ஈக்குவல். உனக்கு குடி தான் எல்லாம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷங்களும் எல்லாம் போயிடுது. உடல் ஆரோக்கியத்துலேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் போயிடுது. இந்த குடிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீ விட்டுட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்குது. அந்த வந்து ஒரு விஷயம் தான் நாங்கள் குடிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, நீ செலக்ட் பண்ணிக்க. பட் வந்து என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. குடிகாரனா திருந்தலைன்னா குடிய எவ்வளோ மது அடிமைகள் மறுவாழ்வு சென்டர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. பட்டு எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா அப்படி உடம்பு சரியில்லைன்னா போய் படுத்துக்கிறாங்க, திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த மாதிரி போய் ரெக்கவர் பண்ணிவிட்டு வந்து திருப்பி குடிக்கிறாங்க. அது அவங்களால அந்த குடி ஒன்ஸ் வந்து தொட்டாச்சு அப்படின்னாக்கா அதை விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட்டு என்னுடைய வழியில் நான் குடிக்காத சில விஷயங்கள், நான் குடியை நிறுத்துறதுக்கு நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். அது வந்து குடிக்கிறவங்களுக்கே தெரியாமல் நம்ம பிரயோகம் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதில் குடியை. ஏன்னா அந்த குடிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்ககிட்டேருந்து இப்போ குடிக்கிறதுலே நிறைய விதங்கள் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒகேஷ்னலாக குடிப்பாங்க.
அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்படி பார்ட்டியில் அது மாதிரி குடிப்பாங்க. சில பேர் சம்பளம் வாங்குற அன்னைக்கு குடிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பாங்க. குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நாள் குடிப்பாங்க. 10 நாள் கண்ணு மண்ணு தெரியாமல் குடிப்பாங்க. அப்புறம் அப்படியே உடம்பு மோசமாக போனோன்னா விடுவாங்க. அந்த மாதிரி குடியினால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒயின் ஷாப்பில் இருப்பாங்க. ஏன் இவ்வளோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ கேசஸ் இங்கே வருது. இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கிறதையும் குடிப்பாங்க, கடன் வாங்கியும் குடிப்பாங்க, பிச்சை எடுத்தும் குடிப்பாங்க. பிச்சை எடுத்தும் குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. அந்த மாதிரி குடியினால் அந்த குடும்பம் படுற துயரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெண்கள் ரொம்ப பொறுமைசாலிகள். அதாவது பெண்களுடைய பெருமைகளை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பெண்ணால் முடியாததே கிடையாது. பெண் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். இன்றைக்கி தமிழ்நாடே இன்றைக்கி அம்மா இல்லை, தமிழ்நாட்டை பாதுகாத்தவள் ஒரு தாய் இல்லையா? அப்போ பார்த்துக்குங்க, பெண்களுடைய பெருமைகளே நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பெண் நினச்சா எதையும் சாதிப்பாள், எதையும் செய்வாள். ஆனால் அப்படி உள்ளவளை நீங்கள் அவளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலன்னா கூட, அவளை கஷ்டப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா கூட, அவள் சம்பாதிச்சு அவள் குழந்தைகளை பார்த்து எல்லாமே முடியும். பெண்ணால் முடியாதுன்னு எல்லாம், அதாவது ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் குழந்தைகளை வளர்த்துருவா, குடும்பத்தை பாதுகாத்துருவா. ஆனால் ஒரு தாய் இல்லாமல் அந்த நிர்வாகம், அந்த குடும்பம் நடக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அப்போது பெண்ணை அவங்க கஷ்டப்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னாலே அவங்க குடும்பத்தை ஓரளவுக்கு வழி நடத்தி கொண்டு போயிடுவாங்க. அது மாதிரி பெண்களுக்கெலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தைரியமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். அதாவது தவறுகள் செய்யறதுக்கு, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இது தப்பா ரைட்டா, இது செய்யலாமா வேணாம், ஒரு செல்ஃப் அனலைசிங் வேணும். நமக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு உட்காந்து யோசிக்கணும், நம்ம இதை செய்ய போகிறோம். உணர்ச்சி வேகத்தில் எதையும் செய்யாதீர்கள். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, தப்பாக தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயம், ஆண்களுடைய அப்ரோச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறாள், இல்லை குடியினால் பாதிக்கப்பட்ட கணவனை வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறாள், இல்லை புருஷனே இல்லாத நிலைமையில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி பெண்களை சில பெண்கள் நல்ல ஒரு லெவலில் இருக்காங்க, பெரிய லெவலில் வேலைக்கு போகிற லெவலில், நிறைய சம்பாதிக்கிற லெவலில், அப்படி இருக்கிற பெண்கள், சொத்துக்களோடு இருக்கிற பெண்கள், அதாவது நல்ல நிலையில் இருக்கிற பெண்கள். அடுத்த ஸ்டேஜ் ஒரு மிடில் கிளாஸ் பெண்கள், அவங்கக்கிட்ட புருஷன் அது வரைக்கும் சம்பாரித்து வச்சுட்டு போன சில விஷயங்கள் இருக்கும், நகைகள் இருக்கும். அடுத்தது லோ லெவல், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற லெவல். இந்த 3 லெவல்லையுமே, அதாவது நான் பார்த்த வரைக்கும், என்கிட்ட வந்த வரைக்கும், என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்த பெண்களுடைய சில கதைகளை வச்சு நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை கொக்கி போடுவது எதற்காக என்றால், அவள்கிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரத்தை சுரண்டத்தான், அந்த காசு பணத்தை நகையை அபகரிக்கத்தான். இவ என்னன்னா, ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இல்லாமல், ஒரு துவண்டு போய் நிற்கிற அந்த சமயத்தில், ஐயோ நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை அந்த பெண்ணுடைய மனதில் ஏற்படுத்தி, அவள் நம்பி அவளையே ஒப்படைக்கும் பொழுது, ஒரு திருமணம்னு பேருக்கு ஏதாவது ஒரு ரூம்குள்ளே வச்சு தாலி கட்டிக்கிறாங்க. இல்லை ரெஜிஸ்டர் ப்ராம்ப்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறதே கிடையாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் கிடையாது. சும்மா இவங்களும் சமுதாயத்தில் நமக்கு ஏதோ புருஷன் இருந்தால் போதும், அவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குங்கிறதையும் இந்த பெண்கள் யோசிக்கிறது இல்லை. அப்போ இவங்க மேலே தப்பு இருக்குது இல்லையா? அப்போ அதையும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எந்த முடிவு பண்ணுறதா இருந்தாலும் அதாவது அனதர் பர்சன், ஒரு இன்னொரு ஆணை உங்களுடைய திருமண உறவு முடிஞ்சோ இல்லை திருமண உறவுக்கு வெளியிலையோ இன்னொரு ஆணை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அதனால் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இல்லையா? அப்படின்னா தனிமையில் தான் இருக்கணுமா, மறுவாழ்வு கிடையாதா, ஒரு சப்போர்ட் வேணாமா, அந்த மாதிரி சில கொஷின்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக தேர்வு பண்ணுங்கள். அதற்கான வழிமுறைகள் இருக்குது. நான் சொல்லுவேன், ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வாழ்க்கை திருமண உறவு தவறாக போய் டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கலாம், அவன் விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை இறந்து போயிருக்கலாம். ஏதோ முதல் திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெர்மினேட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு சின்ன வயசு தான், ஒரு 28 வயசு, 30 வயசு, 35 வயசு. இப்போ 55 வயசுலலாம் கூட பெண்கள் எனக்கு மறுமணத்துக்கு கேட்குறாங்க.
எனக்கு அந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு துணை தேவை, எனக்கு அது அமைகிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அது மாதிரி உள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்று தான், மறு வாழ்க்கை இன்னொரு உறவுக்குள்ளர போகிறதுக்கு முன்னாடி முடிந்தால் என்னை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை ஒன்று இருக்குது. அதை நம்ம இதில் பிரயோகம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறிய பரிகார முறை, சிறிய செலவு அதில் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிடும். முதல் வாழ்க்கையில் பட்ட சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கையாக இருக்கும். முதல் கணவர் ரொம்ப நல்ல மனிதராக இருந்திருப்பார், ரொம்ப தங்கமாக தாங்கியிருப்பார். பட் இறைவன் விதி வாழ்க்கையை பறிச்சிருக்கும், அவரை பறிச்சுட்டு போயிருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இரண்டாவது ஒரு துணை அப்படிங்கிறப்போ அதுவும் ப்ராம்ப்டாக இல்லாமல் பெரிய கொடுமையாக போயிடுச்சுன்னா அதுவும் நரகம். முதல் கணவர் கொடுமையாக இருந்து இரண்டாவது கணவன் கொடுமையாக வந்துட்டாலும் அது பெரிய நரகம். அப்படி இல்லாமல் அந்த இரண்டாவது வாழ்க்கைக்குள் நுழைய போகும் பெண்கள் ஏதாவது ஒரு ஆண் இன்டர்பிரட் ஆகிறான், ஆண் இடையில மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறான், நான் அவனை பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது தயவு செய்து மிக நிதானமாக யோசித்து பெண்கள் முடிவு செய்யணும். அப்படி முடிவு செய்யும் பட்சத்தில் அந்த ஆணோடு உங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை முழுவதும் உங்களுடைய குழந்தைகள் பெயரில் எழுதி வைத்து விடுங்கள். உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய நகைகளோ எல்லாத்தையுமே ரொம்ப சேஃப்டியாக உங்கள் பிள்ளைங்க பேரில் பண்ணி வச்சுட்டு நான் வெறும் ஆளாக தான் வருவேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை நீ என்னுடைய வாழ்க்கையில் நீ இணைஞ்சிக்கோன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவனுடைய உண்மை ரூபம் தெரியும். அதாவது நல்லபடியாக நான் எல்லாம் செய்வேன் பண்ணுவேன்னு உள்ளே வருவாங்க. வந்துட்டு எனக்கு அங்கே கடன் இருக்குது, இங்கே கடன் இருக்குது, இந்த சொத்தை விற்க போகிறேன், இந்த சொத்தை விற்றுட்டா பல லட்சம் வரும், பல ஆயிரம் வரும், பல கோடி வரும், இதுக்கு இப்போ நான் ஒரு 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுவ? கணக்கு போடுவ. 2 கோடி 3 கோடி வரப்போகுது, நம்ம நகையே நீ வச்சிருக்கிற உன்னுடைய மொத்த சேமிப்பையும் ஒரு 25 லட்சம் 30 லட்சத்தையும் நகை வரைக்கும் விற்று நீ முதல் புருஷனோட தாலி வரைக்கும் விற்று நீ அவன்கிட்ட கொடுப்ப. சுருட்டிட்டு போயிடுவான். எந்த ஊரும் பாரடியும்பான். உன்னால் அவங்கிட்டேருந்து ஒத்த பைசா கூட நீ ரெக்கவர் பண்ணவே முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன்னோட நான் 10 மாதம் இருந்ததுக்கு அந்த காசு அவ்வளோதான் அப்படின்ட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுவான். அது மாதிரி 25-30 பெண்களுக்கு மேலே இங்கே கதறி இருக்காங்க என்கிட்ட. சரியா? அது மாதிரி இந்த மாதிரியும் ஏமாந்து போகாதீர்கள். இரண்டாவது வாழ்க்கை என்று வரும்போது நிதானமாக யோசித்து முடிவு எடு. இது இப்படி அப்படின்னா இன்னொரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை ஒன்று நான் சொல்கிறேன். அதாவது இதுவும் ஆண்கள் பற்றி தான். பெண்களால் ஏற்படுகிற பாதிப்புகள் நான் அடுத்த சாப்டர் வரேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படி பாருங்கள். ஆண்கள் குடும்பத்தில் கணவன் தான் எல்லாமே. அந்த கணவன் தான் குடும்ப தலைவன், எல்லாமே அவன் தான். அவன் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை, அப்படி தான் இருக்குது. அதனால தான் அவனுடைய சிறிய செயல்கள் கூட, சிறிய தவறான செயல்கள் கூட குடும்பத்தை பெரிய அளவில் பாதிச்சிருது. இப்போ அடுத்தது, இப்போ ஒரு லெவல் குடிக்கிறான், வேறு பெண்களோட போகிறான், தம் அடிக்கிறான், சீட்டு விளையாடுறான், ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு குத்தடிக்கிறான், வெளியூர் போயிடுறான், செலவு நிறைய. இதில் இன்னும் ஒரு விதம் இருக்காங்க ஆண்களில். என்னென்னா குடிக்க மாட்டாங்க, அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காது, வீடு ஆஃபீஸ் அப்படி கச்சிதமாக கரெக்டாக இருப்பாங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க, அப்படியே ஜென்யூனாக இருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருப்பாங்க. வெளியில் இவரை போல் ஒருத்தர் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார், தேவையில்லாமல் பேச மாட்டார், அப்படி பர்ஃபெக்ட் 100%. அப்படித்தான் வெளியில் உள்ளவங்க சொல்லுவாங்க. இவருடைய இன்னொரு முகம் குடும்பத்துக்குள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஒரு சைக்கோ லெவலர், ஒரு சேடிஸ்ட் லெவலர். எப்படி? பெண்டாட்டியை மதிக்க மாட்டார், பொண்டாட்டியை ஒரு ஜென்மமாக ஒரு உயிராக கூட மதிக்க மாட்டான், குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கூட அன்பு இருக்காது. பட் உள்ளுக்குள்ளே இருக்குமோ என்னமோ, பட் வெளியில் அது வெறுப்பாங்க. அப்படியே கட்டன் ரைட்டாக அப்படி இருப்பாங்க. மனைவியை சீத்தோம் பேசுவாங்க, வெறுப்பாக நடத்துவாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? வெளியில் ஏன் அப்படி ஒரு முகம், உள்ளார ஏன் இப்படி ஒரு முகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சிறிய மனநிலை பாதிப்பு அப்படின்னு தான் என்னுடைய வியூவில் நான் சொல்லுவேன். அவங்களுடைய நேச்சர் அப்படி, அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்கலாம், அந்த ஜீன் வந்திருக்கலாம், அவங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கலாம், அவருடைய
தகப்பனார் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை தாயார் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அந்த பாதிப்புகள் இப்படி இருக்கும். இதையும் வந்து ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது வந்து அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ரொம்ப நல்லவர்னு வெளியில் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் வீட்டில் அந்த மனைவியை ஒரு புழுவை விட கேவலமாக, காலுக்கு கீழே உள்ள செருப்பாக, ஒரு நாயை விட கேவலமாக அவன் அந்த மனைவியை நடத்துவான். அப்படி நடத்தும்போது பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணானவள் வந்து அந்த புருஷனை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்தவளாக இருப்பாள். படிப்பில், பர்சனாலிட்டியில், மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே அவள் வந்து ஒருபடி அந்த அந்த கணவனை விட ரொம்ப ஒருபடி உயர்ந்தவளாக இருப்பாள். அப்படி இருக்கிறவ அந்த இடத்துல வந்து புருஷனுக்கு வந்து அடிமையாக தான் இருப்பாள். இவளும் வந்து நல்ல குடும்பத்துலேருந்து வந்து நல்ல பெண்ணாக நல்ல வளர்ந்த விதம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினச்சி பாருங்க. அப்படியே ஒரு குழந்தை வந்து கதர்றா ஃபோனில். அவங்க அப்பா வந்து பெரிய ஹை அஃபிஷியல், அவங்க அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவங்களும் ஒரு ஹை அஃபிஷியல். இந்த பொண்ணு ரொம்ப நிறைய படிச்சிருக்கா, இவரும் நல்ல வேலையில் இருந்திருக்கா. இவரும் வந்து புருஷன் வந்து சாதாரண ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளர அந்த பெண்ணை வந்து ஒரு ஒரு லோ கிளாஸில் இருக்கிற பீப்புள்ஸ் கூட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணை நடத்துகிறான். அப்படிங்கும்போது அவள் அவ்வளோ அழகா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்கம்மா, அவர் வந்து கொஞ்சம் என்கிட்ட பாசமாக இருந்தாருன்னா கூட நான் மற்ற எல்லாத்தையுமே நான் சகிச்சுப்பேன், அந்த பாசமே இல்லை, அந்த அட்டாச்மெண்ட்டே இல்லை, இது ஏன் இப்படி அப்படிங்கும்போது இது நான் சொன்ன ஒரு காரணம் சிறிய மனநிலை பாதிப்பு அவர்களுடைய இந்த மாதிரி பின்னாடி இருந்திருக்கலாம். ஓகே, இதுவும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். வந்து குடியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். குடியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வந்து குடி அடிமைகள் இருக்காங்க, ஒகேஷ்னலாக குடிக்கிறவங்க இருக்காங்க, இது மாதிரி எத்தனை விதமாக குடிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கா அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்மளுடைய பீடத்தில் அமாவாசைக்கு அமாவாசை இந்த குடிக்கிறவங்களுக்கு வேர் கட்டி ஒரு குடியை திருத்தக்கூடிய, அவர்களுக்கு குடிக்கிறவங்களுக்கே தெரியாமல் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு மருந்து ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் அப்படி அது வந்து அந்த வேர் அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு கையிலும் கட்டி விடலாம், இடுப்பிலும் கட்டி விடலாம். அதானில அவங்க எதையுமே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதை வந்து அவங்க வச்சு தூங்குற தலையணையில் வச்சு தச்சிடலாம். நம்ம உள்ளுக்குள்ளரை வச்சு அதை தச்சு விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு விதமான வேர் கட்டி அதில் வந்து அவங்களுக்கு மருந்து ஒன்று அமாவாசை அன்று மட்டும் நீங்கள் உணவில் சேர்த்து கொடுக்கக்கூடிய விதத்தில், காஃபி டீயில் உணவில் எதில் வேணாலும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு மருந்து ஒன்று நம்ம பீடத்தில் அமாவாசைக்கு அமாவாசை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இதனுடைய விவரம் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பயன்பட்ட முறையில். ஒரு விஷயம் குடியினால் ஏற்படும் பாதிப்புகள். அடுத்தது இப்போ வந்து பெண்கள் சைடு வருவோம். இப்போ வந்து பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி சொல்லியாச்சு. இப்போ ஆண்கள், இப்போ வந்து ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி? தேர்ட் பர்சனால் நல்லா இருப்பான், பொண்டாட்டிகிட்ட பாசமாக இருப்பான், குழந்தைங்கள்ட்ட அன்பாக இருப்பான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அது குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்நிய பெண்களால் அவங்க வந்து இது பிளான் பண்ணிக்கிட்டு வராங்களா, இல்லை சாதாரணமாக வராங்களா, இல்லை அவங்க கணவனை இழந்த பெண்களா, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களா, அந்த மாதிரி டைமிங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு துணை தேடி ஆறுதல் தேடி ஒரு அந்த குடும்பத்துக்குள்ளே வர்றாங்க. இல்லை வந்து வேலை பார்க்குற இடத்துல பழகுறாங்க, பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா தனக்கு ஒரு துணை தேவை, அவ்வளோதான். அவனுக்கு குடும்பம் இருந்தாலும் கவலை இல்லை, அவனுக்கு பிள்ளைங்க இருந்தாலும் கவலை இல்லை, இவங்க வளர்ச்சி வச்சுக்கிறாங்க. இவனும் வந்து ஆண் என்பவன் எப்படின்னா ஒரு சர்வேயில் வந்து ஆணுக்கு வந்து ஏன் திருமண உறவு மீறி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் வந்து நிறைய தொடர்புகள் ஏற்படுது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வெளியில் வந்துச்சு சமீபத்தில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து சில நியாயமான காரணங்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ கணவன் இல்லை உதவி, ஒரு மாரல் சப்போர்ட்டு, கொடுமை, கணவனால் கொடுமை, அதுக்கு ஆறுதல் தேடி, இப்படி சில விஷயங்கள் அடுத்த ஆண்களுடைய உதவி தேவையாக இருக்குது. அந்த டைமிங்கில் தேவையற்ற உறவுகள். ஆனால் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 75% என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்வென்ச்சர் மென்டாலிட்டி தான்
தன்னுடைய இந்த வாழ்க்கையில் எத்தனை பெண்களை அடைந்தோம், எத்தனை பெண்களை வசப்படுத்தினோம் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வென்ச்சர் மென்டாலிட்டியிலே தான் ஆண் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு சர்வே, ஒரு என்னுடைய கருத்து இல்லை, ஒரு சர்வே சொல்லுது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணானவள் வந்து வெளியே வந்து பேசும்போது ஆஃபீஸில் வந்து அட்மையர் ஆகும்போது தவிர்க்க முடியாமல் பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து அப்படியே பிடிச்சி போய் செட்டில் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து குடும்பத்தில் வந்து தெரிஞ்சு போய் மனைவியானவள் அதை கேட்க ஆரம்பிக்கும் போது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பழகியவள் தான் முக்கியம், கட்டியவள் மனைவி குடும்பம் குழந்தைகள் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான், எல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், புதுசாக இன்றைக்கி வந்து உள்ளே நுழைஞ்சவ தான் தேவைன்னு குடும்பத்தையே உதறிட்டு அவ கூட போயிடுறான், அல்லது குடும்ப வாழ்க்கையை நரகமாக மாற்றிடுறான். இது நிறைய குடும்பங்களில் நடக்குது. அந்நிய பெண்களின் நுழைவு உள்ள குடும்பத்துக்குள்ளே இவர்களால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸு. இதில் வந்து என்ன எப்படி அப்படின்னாக்க நான் பெண்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் சைலண்ட்டாக பண்ணுங்கள், கத்தியின்றி சத்தமின்றி யுத்தமின்றி கதை முடிக்கணும். எனக்கு கேட்டால் அதை தான் நான் சொல்லுவேன். அதாவது நம்மளுடைய இதில் வந்து தாலி கட்டிய மனைவிக்கும் கட்டிய கணவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களில் நியாயம் இருக்குது, புரியுதா? வந்து சேர்ந்துக்கிறவனுக்கும் வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறவனுக்கும் இதில் நியாயம் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே திருமண உறவை பாதுகாக்கணும், கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பம், இதற்குத்தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு கணவன் வந்து இன்னொரு பெண்ணுடைய தொடர்பில் போயிட்டான் அப்படிங்கும்போது நீங்கள் அதை கண்டுபிடிக்கிச்சு. இப்போ உள்ள பெண்கள் ரொம்ப கியூரியாசிட்டி அதிகம், ஃபோனில் ஏதாவது பண்ணிடுறாங்க, பண்ணி வச்சு ட்ராக்கர் போட்டு ஏதாவது பண்ணி அவன் யார்கிட்ட பேசுகிறான், ஏன் ஃபோன் ரொம்ப நேரம் இதில் இருக்குது என்கேஜாக இருக்குது, யார்கிட்ட பேசுகிறான், இதெல்லாம் பண்ணி செஞ்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. பெண்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடித்து அவங்க உடனே முடியாது, ரத்தம் கொதிக்கும், உடனே வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வந்து ஒரு கண்ணாடி வந்து உடஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த சூழ்நிலை. சண்டை பெருசாக போய் சிரிச்சு போய் எல்லாம் பண்ணிடுது. அந்த டைமிங்கில் திருப்பி அந்த திருமண உறவை, அந்த பந்தத்தை, கணவன் மனைவி உறவை அந்த சகஜமான நிலைக்கு திருப்பி ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பாதிப்பு வந்து பெண்ணுக்கு தான். அப்போ நீங்கள் அது வந்து அந்த உள்ளார நுழையிற அந்த பொம்பளைக்கும் பாதிப்பு. இவன் வேணான்னு உதறிட்டு திருப்பி குடும்பத்துக்குள்ளே போயிட்டான்னா அவன் சந்தையில் நிற்பா. அது அவளுக்கு அப்போ தெரியும், இப்போ தெரியாது, அப்போ தெரியும். அதே மாதிரி கணவன் இன்னொரு பெண்ணோட போயிட்டாலும் பாதிப்பு இந்த குடும்பத்துக்கும் இந்த பெண்ணுக்கும் தான். மொத்தத்தில் பாதிக்கப்படுறது பூரா பெண்கள் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெண்களுக்கு ஒரு அட்வைஸ், கணவனுடைய செய்கைகளில் மாற்றங்கள் தெரிகிறது, வித்தியாசமாக அவன் நடவடிக்கைகள் இருக்குது, திடீர்னு வந்து அன்பு குறையுது, அந்யோன்யம் குறையுது, இந்த தாம்பத்திய உறவில் நாட்டம் குறையுது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது, வித்தியாசங்களை உணர்கிறீர்கள் என்றால் தயவு செய்து அவசர கொடுக்கையாக அவனோடு சண்டை போடாதீர்கள், போட்டு உடைக்காதீர்கள், எதையுமே போட்டு உடைச்சிடாதீங்க. ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் இந்த பிரச்சனையை. என்ன பண்ணினாலும் பாதிப்பு குடும்பத்துக்கு தான், குழந்தைகளுக்கு தான். குழந்தைகளுக்காக தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆகிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம குழந்தைகளுக்காக தான் அர்ப்பணம் பண்ணுறோம். குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை. அப்படிங்கும்போது எந்த ஒரு சிறு விஷயமும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்து பிளான் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நல்லா அழகாக பிளான் பண்ணி இதில் நீங்கள் காய் நகர்த்தணும். சொல்லித்தரேன். போட்டு உடனே உடச்சி குட்டையை குழப்பிடாதீங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். உடனே ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு கோவப்பட்டு என்ன ஆகுது, உடனே வந்து இவன் போய் அதை போய் அங்கே சொல்லுவான், என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் என்கிட்ட சண்டை போடுறா, ஒம்பு பண்ணுறான்னா அவன் ஒரு அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவன் ஒரு ட்ராமா போடுவான். உடனே இவங்க ஆதரவு சொல்லுவாங்க, அங்கே உறவு பலப்படும், இங்கே வெட்டிக்கிட்டு போகும். நான் என்ன சொல்கிறேன், நீ அன்பை அதிகம் காட்டு. ஏன் உன் புருஷன் வெளில போனான், அதற்கான காரணத்தை நீ ஆராய்ந்து பார்த்து அதற்கான ஒரு அதாவது பிரச்சனை நம்மக்கிட்ட தான் அப்படின்னா அதுக்கு தீர்வும் நம்மக்கிட்டே தான். பிரச்சனை நம்ம குடும்பத்தில்னா அதற்கான தீர்வும் நம்ம குடும்பத்திலே தான் இருக்கும். அப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நம்மளாக தான் இருக்கும். புரியுதா? நம்மளுடைய வாய் வார்த்தைகளாக இருக்கலாம், நம்மளுடைய அந்த கணவனை சரியாக கவனிக்காத விதமாக இருக்கலாம், சமையலில் குறை இருக்கலாம்,
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறைபாடுகளால் தான் அந்த ஒரு நிறைவை தேடி ஆண் வெளியில் போகிறான். அப்படிங்கும்போது நீங்கள் பெண்கள் என்ன பண்ணணும், ரொம்ப நிதானமாக உட்காந்து யோசித்து இதில் என்ன பண்ணணும், அதிகப்படியான ஈடுபாட்டையும் அதிகப்படியான அன்பையும் அவனுக்கு கொடுங்கள். சண்டை போடாதீங்க. சண்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு தூத்திக்கிட்டு எதையுமே சாதிக்க முடியாது. அதிகாரத்தாலே ஆணை அடக்க முடியாது. அன்பால் கட்டி போடலாம். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இல்லையா? இந்த விஷயம் அன்பால் எல்லாரையும் கட்டிடலாம். இது நான் ஒரு சின்ன சொல்கிற ஒரு அட்வைஸ். அது மாதிரி பெண்கள் என்றைக்குமே சிக்கனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில். அது ஒரு சில ஆண்களுக்கு அது பிடிக்காது. ரொம்ப ஆடம்பரம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டுட்டு வரவனுக்கு தான் தெரியும் கஷ்டம், அவனுக்கு தான் தெரியும். அப்போது வெளியில் எவ்வளவோ அவமானங்கள், வேதனைகள், வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ டார்ச்சர்ஸ், இதெல்லாம் தாண்டி அவங்க சம்பாரித்து கொண்டுட்டு வரும்போது அதை பெண்ணானவள் சிக்கனமாக சேமித்து சிக்கனமாக செலவழித்து அப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும். அது ஒன்று நான் சொல்வேன். இதில் இந்த இது நான் சொல்லிட்டேன், இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், பார்த்துக்கலாம். அதை பெரியவர்களை வைத்து கண்ணியமான முறையில் பேசி தீர்த்து, அப்படி என்ன கேட்டால் தெரியாத மாதிரியே இருந்து அவனை திருத்த பாருங்க. அதற்கான வழிமுறைகள் இருக்குது. இதை காட்டிக்கவே கூடாது. நீங்கள் தெரிஞ்சு போச்சுன்னே நீங்கள் காட்டிக்க கூடாது. தெரிஞ்சு போச்சுன்னு காட்டிக்கிட்டிங்கனாலே அங்கே கதை முடிஞ்சு போச்சு, குடும்பத்தோட கதை முடிஞ்சு போச்சு. அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் எப்படி மாமனார் மாமியார் அவங்கள நான் ஒன்று சொல்லுவேன், பெண்களுக்கு உறவுகளின் வேல்யூ தெரிஞ்சுக்கங்க, மதிப்பு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு வயசானவங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம், டிவியில் மீடியா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு வயதானவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அது அவ்வளோ ஒரு பலம், பாதுகாப்பு. அவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது எல்லாமே என்னென்னா அந்த பேர குழந்தைகளால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அது மட்டும்தான் அவங்க கேட்குறது. அதனால மாமனார் மாமியாரை வெறுக்காதீங்க. விதிவிலக்குகள் இருக்குது, பெரிய டார்ச்சர் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, பட் அவங்களெல்லாம் சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். அது அப்படி இருக்கிற விஷயத்துக்கு நான் போகல. பட் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க கண்டிப்பாங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசங்கள் தெரியும். ஒரு மருமகள் மகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க மகனை கண்டிப்பாங்க நிச்சயமாக. ஏன் இந்த பொண்ணை இப்படி பண்ணுற, ஏன் இப்படி, அந்த பொண்ணை சண்டை போட்டாலும் கேட்பாங்க, தப்பு பண்ணாலும் கண்டிப்பாங்க. அப்போ உங்கள் பெண்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மாமனார் மாமியார் கூட இருந்தாங்க அப்படின்னா, நாத்தனார், இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும் உறவுகள் இருந்தால் தான் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பான். ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குமே, எல்லாம் தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு. இப்போ எல்லாம் தனி கொடுத்தணும். அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது. மாமியார் வந்தால் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டேன், மாமியார் வந்தால் ஒரு காப்பி போட்டு விடும், இப்படி தான் இருக்குது நிறைய இடத்துல. அப்படியே இருக்கும்போது அப்போ நாளைக்கு உனக்கு பிரச்சனைனா மட்டும் யார் வருவா, யார் கேட்பா? அம்மாங்கிறவ கடைசி வரைக்கும் அவன் அந்த பையனுக்கு 70 வயசானாலும் இது அம்மா தான். அம்மா அதட்டுனா அவன் பயப்படுவான், அம்மா சொன்னால் அவன் கேட்பான். அப்போ உறவுகள் அந்த இடத்துல தேவை. அதனால தான் சொல்கிறேன், உறவுகளுடைய தேவையை புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியணும். அதனால் மாமனார் மாமியாரெல்லாம் கூட வச்சுக்கோங்க. அது மாதிரி மாமனார் வயதானவர்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நாம் வாழ்ந்து முடித்து விட்டோம், நம்முடைய குழந்தைகள் நல்லா வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படணும், அவங்கள வழி நடத்தணும், நம்மளுடைய அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கருப்புன்னு உட்காந்துருக்கக்கூடாது. குடும்பத்தில் கொடுன்னு கொட்டக்கூடாது. அதாவது நம்ம சொல்கிற விஷயத்த சொல்லலாங்க. அவங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ ரொம்ப கிளியராக இருக்காங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கிளியர், ரொம்ப தெளிவாக முடிவுகள் எடுக்கிறாங்க, ரொம்ப திறமையாக இருக்காங்க. அதனால் நம்ம பெரியவங்க என்ன பண்ணணும்னா சில கருத்துக்கள் சொல்லலாம். அப்பா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லலாமே ஒழிய எதையும் வலியுறுத்தக்கூடாது, நொய்ங்கக்கூடாது. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அழுகிறது, நான் சொல்கிறது அதை செய்யலை இதை செய்யலை அது சொல்லக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது. நம்ம குழந்தைகளை பற்றி நம்மளே போய் வெளியில் அக்கம் பக்கத்தில் குறை சொல்லக்கூடாது, உறவுகள்கிட்ட குறை சொல்லக்கூடாது, அதை செய்யலை இதை செய்யலை. மருமகளை பற்றி குறை சொல்லாதீங்க. அது மாதிரி சில முடிவுகள் அவங்க எடுக்கட்டும். நம்மளுடைய அபிப்பிராயத்தை கருத்துக்களை நம்ம வயதானவர்கள் சொல்லலாம், முடிவுகள் அவங்க செய்யட்டும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பெற்றவங்க வளர்த்தவங்க உன்னை இந்த நிலைமையில் உட்கார வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிறிய மரியாதை கொடுங்கள், அவ்வளோதான். அப்பா அம்மா நான் இது செய்யலான் இருக்கேன், இந்த பிளாட் வாங்க போகிறேன், இந்த இடத்துல பார்த்துருக்கேன், இது நான் வட்டிக்கு வெளியில் பணம் கொடுக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி சில விஷயங்கள், சில முடிவுகள் எடுக்கும்போது அவர்களை கலந்து பேசுங்கள், அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அதே மாதிரி
பேர குழந்தைகளை அவர்களோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்க விடுங்க. அவங்களுக்கு தேவை அந்த அன்பு மட்டும்தான். அடுத்த ஜென்ரேஷன் அப்போ அந்த பேர பிள்ளைங்களோட அந்த டச் பண்ணி அதுங்களை கொஞ்சி அதற்கு ஈடு இணையான ஆனந்தம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஜென்ம சாபல்யம் என்றால் அதுதான். அதை அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுங்க. இது மட்டும்தான். அதாவது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கணும்னா பெரியவங்க வீட்டில் இருக்கணும், வழி நடத்தணும். உங்களை வளர்த்துட்டாங்க, அடுத்தது உங்கள் பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு போவாங்க. அது அப்படியே இருக்கிறாங்க. இல்லை சொல்லுவாங்க இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மாமியார் மாமனார் நல்லவங்க தான், கொஞ்சம் கருப்புருன்றாங்க, எப்போ பார்த்தாலும் நைன்னு அழுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க, வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இதற்காகவெல்லாம் இன்னைக்கு இந்த காலத்து பெண்கள் குடும்ப உறவுகளை சிதைத்து விடாதீர்கள், குடும்ப உறவுகளை முடிச்சுக்காதீங்க, பெரியவங்களை வெளியே அனுப்பிடாதீங்க. அதுபோல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பெற்றவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்க சபிக்க மாட்டாங்க. பிள்ளை நல்லா இருக்கணும், எங்கே ஐயோ அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தானா பரவாயில்ல, போதும் எங்களுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டேன், அப்படித்தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க சபிக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் அவங்க சபிக்கலைனாலும் அவங்க பெத்த வயிறு கொதிச்சுதுன்னா நிச்சயமாக ஏதோ குறைகள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதியான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபுல்ஃபில்லான லைஃப் இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்கள விட்டு நீங்கள் தனியாக இருக்க விரும்பினாலும் சுமூகமான முறையில் தனியாக வாங்க. அவங்கள போய் பார்த்துக்கங்க. ஏதோ சின்ன சின்னதாக அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. ஒரு சிறிய தொகையை அவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் அவர்கள் ரொம்ப மனசார உங்களை வாழ்த்துவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட இருப்பாங்க. இது ஒரு விஷயம். அது மாதிரி மாமியார்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், வழி நடத்துவோம். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அது குனிஞ்சா குத்தம் நின்றா குத்தம் அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. பட் நான் சொல்கிறேன், அது மாதிரியும் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்க பழகுங்க. இல்லை இப்போ நிறைய அப்படி சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஆனாலும் அந்த ஈக்குவாலிட்டி பார்க்கும்போது கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஒரு நல்ல லெவலில் மெச்சூர்டாக அப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஃபேமிலிஸ் இருக்குங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க நான் நிறைய பேர் இங்கே என்னுடைய லைஃப்பில், என்னுடைய இந்த மன்னார்குடி வாழ்க்கையில், இங்கே இந்த மன்னார்குடியில் கூட்டு குடும்பங்கள், பெரியவர்களை வைத்து அனுசரிக்கும் குடும்பங்கள், அந்த மாமனார் மாமியாரை எவ்வளவு மனக்குறைகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் அவங்கள கவனிச்சிக்கிறதுல இருந்தாலும், வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு, மாடு பார்த்துக்கிட்டு, விவசாயத்தை பார்த்துக்கிட்டு, கணவனுடைய தாயையும் தகப்பனையும் வைத்து பார்க்கும் ஒரு பெண்மணியே எனக்கு என்னோட குடும்ப சூழலில் ஒரு லேடி தெரியும். எனக்கு ரொம்ப அருமையாக அவங்க ஏன்னா புருஷன் முக்கியம், அவனுடைய அன்பு முக்கியம். அவனுடைய தாய் தகப்பனை நம்ம அன்பாக பார்த்துக்கிட்டா தான் அவன் நம்மக்கிட்ட அன்பு அதிகமாக கொடுப்பான். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் எடுத்தோம் கவுத்தோன்னு பெண்கள் இருக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்காதீங்க, உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்காதீங்க. எந்த விஷயத்துலையும் நிதானமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருக்கணும். எதுலேயும் எமோஷன் ஆகக்கூடாது. உடனே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. யார் எது சொன்னாலும், அதாவது ஒரு விஷயம், குடும்ப உறவுக்கு அப்பாற்பட்ட வெளியிலிருந்து வருபவர்கள் யாரும் உங்களுக்கு நல்லது நினைத்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். ஒரு ஆண் எவ்வளவு வெளியில் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு போனாலும் அவனுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம் வீடு தான், மனைவி தான், குழந்தைகள் தான். அதை ஆண் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுக்குவான். அது காலம் கடந்து போயிடும். பொண்டாட்டி பிள்ளையும் அவனை தூக்கி வீசி ரோட்டை வீசிடும். அதே மாதிரி ஒரு பெண்ணானவள் என்ன தப்பு பண்ணாலும் செஞ்சாலும் கடைசியில் ஒரு உணர்ந்துடுவாள். அது குடும்ப உறவு, தன்னுடைய புருஷன் தான் தனக்கு எல்லாம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைமிங்கில் காலம் கடந்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருவருமே, ஆணும் பெண்ணுமே ஒரு நிதானமான முறையில், அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கல்யாணம் பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இப்போலாம் 47 வயசு 50 வயசுக்கு பொண்ணு கிடைக்காம தவிக்கிறான். அது மாதிரி பெண்ணுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது. அதாவது நல்லா இளமையாக இருக்கும்போது நல்ல ஒரு அம்மா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க இங்கே தான், சென்னை தான் அவங்க, பட் நான் பேரெல்லாம் சொல்ல விருப்பமில்லை. அவங்க என்னென்னா, அவங்க பெண் ஆரம்பத்தில் வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாக்கா. ஒரு வருஷம் வெளிநாட்டில் இருந்து நிறைய லட்சத்தில் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா. அந்த டைமிங்கில்
இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட அவங்க என்ன கேட்டாங்க, என் பெண்ணுக்கு வந்து 43 வயசாகுது, என் பொண்ணுக்கு வரன் அமையல, கல்யாண பரிகாரம் பண்ணணும், எவ்வளோ ஆகும் என்ன எல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் இருக்கிறா, அவளுக்கு ஒரு வரன் அமையலன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னோன்னா, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படிங்கும்போது, நான் அவளுக்கு வந்து அவள் வேலைக்கு போன அந்த டைமிங்கில் 26 27 வயசில் ஒரு அருமையான வரன் வந்தது, அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போய் அதை உங்களை மாதிரி ஒரு உள்ளவங்கள்ட்ட போய் அந்த கல்யாணத்தை நான் தடை செய்தேன். அந்த கல்யாணம் அந்த அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து விருப்பப்பட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் போய் அந்த கல்யாணத்தை தடங்கல் பண்ணிட்டேன். அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, என் பெண்ணு எனக்கு கொஞ்சம் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி தடங்கல் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன், என் பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையே அமையல. புரியுதா? அது மாதிரி அந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. இயற்கைக்கு முரணான விஷயங்கள் செய்யாதீங்க. அதுக்கு என்ன எப்போ நடக்கணுமோ அது நடக்கட்டும். என்ன வந்து அது வந்து படிக்க வைக்கும் போதே அது போய் சம்பாரிச்சு இவ்வளோ கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் படிக்க வச்சிங்க இல்லை, அதனுடைய விதி அது போய் வேலை பார்க்குது, சம்பாதிக்குது, உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சிச்சு, அதை கல்யாணம் பண்ணி நல்ல முறையில் நம்ம அனுப்பிடணும். இது மாதிரி வந்து திருமண விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இறை சித்தம், நாம் செய்த புண்ணியம், நம் முன்னோர்களின் புண்ணியம், நம்ம வந்து ஒரு திருமண உறவுக்குள்ள வந்துட்டோம், நமக்கு ஒரு கணவன் மனைவி குழந்தைன்னு அமைஞ்சு போச்சு, குடும்பம் அமைஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது அந்த குடும்ப உறவை ஒரு விளக்கை வந்து காற்றுல அணையாமல் அப்படி பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக அப்படி அந்த குடும்ப உறவை வந்து வழிநடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி அடை செட்டில்மெண்ட், அதான் ஜென்ம சாபல்யங்கிறது. அதான் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகணுமே ஒழிய தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையில்லாத வேலைகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையை பாழடிச்சுக்காதீங்க. குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. எல்லா விஷயத்தையுமே சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியாத விஷயங்கள்னு கிடையாது. அதாவது தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாக்க அந்த இல்லீகல்ஸ்க்கு நான் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். ஒரு இல்லீகலாக ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த பொண்ணு போயிட்டு மனைவி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஆணானவன் வந்து நான் இன்னொரு பொண்ணை, இந்த பொண்ணை எனக்கு வசியம், அது நம்ம செய்கிறது கிடையாது. மற்றபடி குடும்ப உறவுகளில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்து கொள்ளப்படும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. சிக்கல்களை மிக மிக பெரிதாக்கி இடியாப்ப சிக்கலாக ஆக்கிக்காமல் ஒரு சிறிய பிரச்சனையாக இருக்கும்போதே சரி பண்ணிக்க நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை மிகவும் நிம்மதியானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும் அப்படின்னு. நன்றி.